வணக்கம், நான் காயு. யாழ்ப்பாணத்துல காதலன் இறந்த செய்தியை கேட்டு காதலி மரணமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. தென்மராட்சி பரணி பகுதியில் உள்ள குளம் ஒன்றில் இருந்து நேற்று 17ஆம் தேதி இளைஞர் ஒருவரின் சடலமானது மீட்கப்பட்டிருந்தது. தாமரை குளம் ஒன்றிற்கு தாமரை பூ பறிக்க சென்றிருந்த போது அவர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சந்தேகிக்கப்படுகிறது. குறித்த அந்த இளைஞனின் மரண செய்தியை அறிந்த 18 வயதான காதலி இன்றைய தினம் அதிகாலையில் தனது வீட்டில் தூக்கிட்டு தன்னை மாய்த்து கொண்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. சுட்டிப்புறத்திற்கு அருகில் உள்ள குளம் ஒன்றில் இளைஞனின் சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சடலம் மீட்கப்பட்டதாக தற்பொழுது பிரேத பரிசோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது பிரேத பரிசோதனையானது இன்று இடம்பெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. குறித்த இளைஞர் குளத்தில் தாமரை பூ பறித்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்பட்ட நிலையில் இளைஞனின் மரண செய்தியை அறிந்த 18 வயதான காதலியானவர் இன்றைய தினம் 18ஆம் தேதி அதிகாலையில் வீட்டில் தூக்கிட்டு தன்னை மாய்த்து கொண்டுள்ளதாகவும் குறித்த ஜுவதியானவர் வரணி பகுதியை சேர்ந்தவர் என குறித்த ஜுவதியின் சடலமானது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது.